மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நம்மளோட கவுன்சிலிங் குறித்து நம்மளோட அமைச்சர் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கவுன்சிலிங் என்னைக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு இப்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் நமக்கு எப்போ தொடங்கும் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு 10 days கழிச்சு தான் கவுன்சிலிங் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தொடங்குவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எப்போ கவுன்சிலிங் தொடங்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவசரப்படக்கூடாது. ஸோ சென்னையில் தரவரிசை பட்டியல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து நம்மளோட அமைச்சர் வந்து ரிலீஸ் பண்ணப்போ நமக்கு பேராமெடிக்கலோட தரவரிசை பட்டியல், அதாவது ரேங்க் லிஸ்ட்டுமே என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங்கை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா 30ஆம் தேதி தொடங்குகிறோம். இவங்களோட முதல் கட்ட கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் 19 வகையான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி எம்எல்டி, டாலசிஸ் டெக்னாலஜி, ஓடிஏடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட கவுன்சிலிங்கை இப்போ வந்து எதிர்பார்க்கவே முடியாது. நம்மளோட கவுன்சிலிங்கான ஷெடியூல் கூட நமக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரத்தில் தான் நமக்கான கவுன்சிலிங் ஷெடியூலும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தொடங்குது. அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 4ஆம் தேதி வரை நடக்குது. அடுத்து அவங்களோட ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு 11ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான கவுன்சிலிங் கண்டிப்பாக 12ஆம் தேதி இல்லைனா 13, 14 அந்த தேதிகளில் தான் நமக்கான கவுன்சிலிங் வந்து தொடங்கும். பட் நமக்கான கவுன்சிலிங் ஷெடியூல், அதாவது கலந்தாய்வுக்கான கால அட்டவணை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதிக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீக் நம்மளோட கவுன்சிலிங் குறித்த அப்டேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த டைமில் நம்ம ஆடண்டம் ரேங்க் லிஸ்ட் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங்கான ஷெடியூல் நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நான் இமீடியட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.